அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா, வருகின்ற நாட்களில் இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகளில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். மீனராசி அன்பர்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினம் அப்படிங்கிற வார்த்தையே அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி தான். அதே மாதிரி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இவங்க யோசிக்க மாட்டாங்க. எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி. ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு அப்படின்னா கூட பொதுவாகவே இந்த மீனராசி அன்பர்கள் அன்பு, பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் கலந்து உள்ள ஒரு ராசி. எப்பவுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றி அதிகமாக உள்ள ஒரு ராசி இந்த மீனராசி அப்படின்னே சொல்லலாம். இயற்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடியவங்க. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப யோசித்து செயல்படுவாங்க. இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயங்களும் முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க இதெல்லாம் இவங்க நட்பாக அமைவாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த ராசிக்காரங்கிட்ட பேசும்போது இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, ஏழை, பணக்காரன் அப்படின்னு வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த மீனராசியில் அடங்கும். ஏன்னா வெவ்வேறு அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா பல கோணங்களில் காட்சியளிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். அடிக்கடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில சிக்கலில் மாட்டிக்கணும் தான் நம்ம இந்த பிரச்சனையை செய்யாமல் இருந்திருந்தால் நம்ம நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இவங்களுக்கு வரும். தனக்காரகனான குருவோட ராசியில் பிறந்திருப்பதுனால பணத்தை விட ஒவ்வொருவருடைய மனது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே தன்னுடைய இமேஜுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. வாக்குஸ்தானத்து அதிபதி செவ்வாய் 9ல் அதிபதியாக வருவதனால 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் என்பார்கள். வாக்கினால் ஏதாவது பேசி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த மீனராசி. பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படுவது 5வது இடம். அதற்கு அதிபதியாக சந்திரன் வருவதனால குழந்தை பிறந்த உடனே இவங்களுடைய வாழ்க்கை தரம் சட்டுன்னு மேலே வந்துடும். அதே மாதிரி நீண்ட தூர பயணம் எல்லாமே இவங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் ராகு, சுக்கிரன், சூரியன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலசரஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் புதன், சனி பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் இவங்க என்னென்ன நற்பலன்களில் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பிற செய்ய முடியாத சவால்களை கூட இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று செய்து காட்டி பலருடைய பாராட்டு பெற்ற ஒரு வல்லமை உள்ள நபராக இனி நீங்கள் வலம் வர போகிறீங்க. கலகலப்பாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க. கலகலப்பாக எல்லாருக்கிட்டையும் பழகினாலும் கூட காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே சொல்லால் மகத்துவமும் புகழால் கீர்த்தியும் அடையக்கூடிய யோகம் இருக்குது. வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு மராமத்து பண்ணி, வண்டி வாகனம் பராமத்து பண்ணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே மாதிரி தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவுகளுடைய அமைப்பு இந்த டைம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா பங்காளிங்கிட்ட சில நாட்களாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தவனுக்கும் அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை
சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு பெற்றோர் மூலிமா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய வேலை செய்யறவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அப்படி பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பணிபுரியவங்களே சின்ன சின்ன வில்லங்கங்களை இந்த டைம் உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தொழிலை விரிவுபடுத்துவீங்க. விரிவுபடுத்துவதற்கான யோகம் இருக்குது. அதற்குண்டான வேலையெல்லாம் இந்த டைமு ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளிதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. அதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கணவரை விட்டு பிரிந்த பெண்கள்லாம் மீண்டும் வந்து கணவரோடு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி கணவருடன் போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேணாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை இந்த டைமு முழுமையாக வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமையும். அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை எதையும் நழுவு விட்டுறாதீங்க. கரெக்டாக ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்படுங்க. கரெக்டான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருங்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. போட்டிகள் வந்தால் கூட அந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. எதிர்பார்க்காம சில பேர்த்துக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு இந்த டைம் கிடைக்கும். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எத்தனை சவால் வந்தாலும் அதை தைரியமாக தன்னம்பிக்கையோடு சமாளிப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது நல்லது. அதே மாதிரி படிப்பில் சின்ன சின்ன இடையூறுகள் இந்த டைம் வரலாம். கவனமாக இருங்க. கெட்ட சவகாசம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சில நண்பர்கள் உங்களை கெட்ட வழியில் அழைத்து செல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பில் கொஞ்சம் சிறந்து விளங்க. கொஞ்சம் கூடுதலாக வந்து இந்த டைமு படிப்பில் கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பொருளாதாரத்தில் கூட சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் இந்த டைமு வரும். கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னும் ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருங்க. புதிய சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் திட்டம் போட்டிருப்பீங்க. கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. வியாபாரம் அதே மாதிரி தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் மாத இறுதியில் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் விரும்பிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் அதிபராக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடலாம் அப்படின்னு திட்டம் போடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா
கொஞ்சம் சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க. அப்படி முன்ஜாமீன் போட்டு நீங்கள் வாக்குறுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பாக முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சேமிப்பு உயரும். குடும்பத்தோடைய தேவையை இந்த காலத்தில் பூர்த்தி செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற நவகிரகத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.